ஆசை ஆசையாய் இடுக்கு பிள்ளையார் கோயிலின் கற்களுக்கு இடையே உள் நுழைந்து வேண்டுதலை நிறைவேற்ற முயன்று இளைஞர் பலியான இடம்தான் இது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களில் பலர் கோயிலுக்குள் சுவாமி தரிசனம் முடித்த கையோடு கோயிலின் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள், ஆசிரமங்கள், சிறப்பு வாய்ந்த கோயில்கள், பிரசித்தி பெற்ற இடுக்கு பிள்ளையார் கோயில் என அனைத்திலும் சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். இங்குள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலில் குறுகிய வழியாக உள்ள இரு கற்களுக்கு இடையே உள் நுழைந்து தவழ்ந்து வெளியே வந்தால் பில்லி சூனியம் அகலும் என்றும் உடல்வலி, பிற நோய்கள் தீரும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என கூறப்படுவதால் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆண்கள் பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இடுக்கில் நுழைந்து சிரமப்பட்டு வெளியே வருவதை வாடிக்கையாக செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரி பகுதியைச் சேர்ந்த பக்தர் மணிக்குமார் என்பவர் பில்லி சூனியம் அகன்று தனது உடல் வலி சரியாவதற்காக வேண்டிக் கொண்டு இடுக்கு பிள்ளையார் கோயில் கற்களுக்குள் உள் நுழைந்துள்ளார். தலை மற்றும் மார்பு பகுதி வெளியே வந்த நிலையில் வயிற்றுடன் இடுப்பு பகுதி உள்ளே சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. உடல் பருமன் காரணமாக கோயில் இடுக்கிலிருந்து வெளியே வர முடியாமல் அவதிப்பட்ட மணிக்குமாரை வெளியே இழுக்க அவருடன் வந்த பக்தர்கள் முயன்றனர். இழுத்து பார்த்தபோது உட்பக்கமும் வர இயலாமல் வெளிப்பக்கமும் செல்ல இயலாமல் நீண்ட நேரம் சிக்கி தவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி சரிந்த அவரை பொதுமக்கள் சாமர்த்தியமாக பிடித்து வெளியே இழுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அவரது உடலை பிணக்கூராய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்குள் உள் நுழைந்து வெளியே வர விரும்பும் பக்தர்கள் உடல் பருமனாக இருந்தால் விபரீத வேண்டுதலை தவிர்ப்பது நல்லது என்று காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் மணிகண்டன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.